Hi everyone. So 12th standard chemistry important question last day night. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வீடியோ தான். நான் இப்போது சொல்கிறேன், டாப்பர்ஸ் எல்லாம் இந்த கொஸ்டின் படிச்சிட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது ஸ்கிப் பண்ணக்கூடாத ஒரு கொஸ்டின்ஸ் கூட. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் படிக்கவே இல்லை, நான் ஒரு நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் ரிவிஷன் பண்ணணும் என் மண்டையில் ஏற மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அமையும். அண்ட் ரொம்ப லோவாக இருக்கிறவங்களுக்கும் இது அமையும். ஸோ கன்ஃபார்மாக சொல்கிறேன், கெமிஸ்ட்ரி ஈஸியாக தான் வரப்போகுது. ஒரு 55லேருந்து 60 மார்க் எடுக்கிறவங்களுக்கு ஈஸியாக வரப்போகுது. நீங்கள் படித்தது மறக்காமல் நல்லா போய் எழுதுங்க. கன்ஃபார்மாக நம்மளால் 60 மார்க்கே எடுக்க முடியும் 70க்கு. புக் பேக் 1 மார்க் எப்படியாவது படிச்சிருங்க, 12லேருந்து 13 கரெக்டாகிடலாம். ஸோ இப்போது படிக்க முடியாத பசங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப படிக்க முடியாது, ரொம்ப லோவாக இருக்கேன், அவங்களுக்கு வந்து யூனிட் 1, 2, 6, 7, 8, 9, 14, 15 இந்த 8 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 14, 15 கூட நீங்கள் படிப்பீங்களான்னு தெரில. மீதி இருக்க 6 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தியா, இதை மட்டும் படித்தாலே கன்ஃபார்மாக ஒரு 40 மார்க் வித் 1 மார்க். 1 மார்க் எல்லாம் 40 வராது, வித் 1 மார்க்கோட 70க்கு 40 எடுத்துடலாம், எஸ்கேப் ஆயிடலாம். இதையாவது ஒழுக்கமாக படிங்க. இதில் இது ஈஸியான லெசன். அப்புறம் 14, 15 வந்து பார்த்திங்கன்னா தியரி லெசன், சரிங்களா, தியரி லெசன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி படிங்க. ஓகே ரைட். இப்போ வாங்க நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 55+ எடுக்கிறதுக்கு ஏன் 60 கூட எடுக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ யூனிட் 1 நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. ஜோன் ரிஃபைனிங், இந்த கொஸ்டின் ஃப்ளோட்டேஷன், கேன்ஜோஸ்லாஜ், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், எலக்ட்ரோமெட்ரலஜி ஆஃப் அலுமினியம், எதையுமே விட்றாத. ஃபஸ்ட் லெசன்லாம் எதுவுமே விட்றாத, ட்ரை பண்ணி படிச்சிரு. அண்ட் புக்கின் வந்து ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்க. சைனல் லீச்சிங், சிமெண்டேஷன், ஆசிட் லீச்சிங் வருமா என்னமான்னு தெரியல, அதையும் பார்த்துரு. பட் ஆனால் நான் எழுதலை ரொம்ப முடியாத பசங்களால. ஓகே ரைட். அடுத்த யூனிட் 2. யூனிட் 2ல் புக் பேக்கில் என்னெல்லாம் வருமோ நான் சொல்லிட்டேன். 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற ஒரு கொஸ்டினாவது கண்டிப்பாக வரும். அண்டு இந்த ஒரு 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் பார்த்துருங்க. அண்ட் யூசஸ் நீங்கள் எல்லாமே படித்து தானே ஆகணும். சிலிக்கான், போரான், போராக்ஸ், ஆலம் எல்லாத்தோட யூசஸும் நீங்கள் பார்த்து தான் ஆகும். ஓகே. அடுத்து யூனிட் 3. யூனிட் 3ல் பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின் இருக்குது, நான் கொடுத்துருக்கிறது எவ்வளோன்னு பாருங்கள். இதை படிக்காமல் போனீங்களா மாட்டிக்குவீங்க. ஓகேவா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, யூஸ் ஆஃப் ஆக்சிஜன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் கம்பவுண்ட் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் போகுது. ப்ளீச்சிங் பவுடர் இத்தினூண்டு ஈக்குவேஷன், ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் SO2 ரிப்பீட்டு, ரெட் அண்ட் ஒயிட் பாஸ்பரஸு பார்த்துக்க. இது எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் படிச்சிடலாம் அந்த கொஸ்டின்ஸ். யூனிட் 4 புக் பேக்கில் எவ்வளோ கொடுத்துருக்க மாதிரி 27 கொஸ்டின் இருக்குது. ஆனால் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், வெறும் 8 கொஸ்டின், 10 கொஸ்டின். குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டு கன்ஃபார்மு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் கம்பவுண்ட், ஒய் டி பிளாக் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட். இப்போது நான் இந்த வீடியோ கடைசியில் சில விஷயங்கள் சொல்லுவேன். நீ என்ன பண்ணுவேன், வீடியோவை ஃபஸ்ட் எடுத்துனா பார்த்துட்டு அந்த பிடிஎஃப் டச் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். கடைசியாக என்ன சொல்ல போகிறோன்னா, கொஸ்டின் பேப்பரில் எதெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து அதாவது என்ன பாட்டில் என்ன ஸ்ட்ரக்சர் கேட்பானா, யூசஸ் கேட்பானா, அப்ளிகேஷன் கேட்பானா, என்ன மாதிரி இந்த வருஷம் கேட்பான்னு சொல்லி நான் ஒரு கிளான்ஸ் சொல்லுவேன். அப்போ அந்த கொஸ்டின்ஸ் இன்னும் நல்லா பார்த்துட்டு போனாலே நமக்கு இன்னும் மார்க் பூஸ்டப் ஆகும். படிக்க முடியாத பசங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். யூனிட் 5ல் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது, படிச்சுக்கோங்க. எதையுமே விடாத. நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் படிச்சிருங்க. ஓகே. அடுத்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், லிகாண்ட். இப்போ என்ன பிரச்சனை, யூனிட் 5ல் விபிடி அப்ளிகேஷன் வந்து மாட்டிக்குவீங்க. புக்கின் நான் எழுதலை, ஆனால் போன வீடியோவில் எழுதியிருந்தேன். விபிடி அப்ளிகேஷன் புக்கின் வந்துச்சுன்னா நீங்கள் புக் பேக்கில் ஒரு கொஸ்டின் 5வது கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நீங்கள் புக்கின் முடிஞ்சால் COF6 அது மட்டுமாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க, முடியலன்னா விட்டுருங்க. யூனிட் 6 நம்ம கொஸ்டின்ஸு யூனிட் 6 எல்லாம் ரொம்ப ஈஸியான லெசன், அதெல்லாம் படிச்சிருங்க. புக்கின்ல இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா. அடுத்து யூனிட் 7 ஒரு 7 கொஸ்டின் இருக்குமா. அடுத்தது இன்டகிரேட்டட் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் 5 மார்க்கு, ஹாஃப் லைஃப் பீரியட் 0 ஆர்டர் வந்து 3 மார்க்கு, எக்ஸாம்பிள் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து 3 மார்க்கு, ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஸு. ஸோ பாருங்களேன், இப்படி மத்தியானம் உட்காந்து படித்தா கூட 1, 2, 6, 7, 8, 9 இந்த லெசன் சீக்கிரமாகவே நைட்டுக்குள்ளே முடிச்சுட்டு 14, 15 பார்த்துட்டு போனால் கூட ஒப்பேதிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு யூனிட் 8 வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 7 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அண்ட் புக்கின் வந்து ஆண்டர்சன் ஹைசன்பெர்க் ஈக்குவேஷன், பஃபர் சொல்யூஷன், லிமிட்டேஷன் ஆஃப் ஹார்னியஸ் கான்செப்ட் அண்ட் ரிலேஷன் பிட்வீன் pH pOH எழுதலை, வந்துட போகுது. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா நல்லது. நான் வேணால் எழுதுகிறேன்ப்பா, வந்துச்சுன்னா பிரச்சனை. ரிலேஷன் பிட்வீன் pH அண்ட் pOH ட்ரை பண்ணி படிச்சிருங்க, கொஞ்சம் டெரிவேஷன் தான். அடுத்து யூனிட் 9ல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஒரு 2 ப்ராப்ளம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் தான். ஸோ அது படிச்சிருங்க. மீதியெல்லாம் நம்ம தியரி, ரிடன்டன்ட் ஈக்குவேஷன் எல்லாமே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபேக்டர்ஸ் பற்றி எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ், கேல்வானிக் சாலிடிஃபிகேஷன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இது 3 மார்க்கு, இதுவும் 3 மார்க், 5 மார்க்கில் கூட கேட்கலாம். யூனிட் 10ல் பாருங்கள் 25, 24 கொஸ்டின் இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன், வெறும் 5 கொஸ்டின் மட்டும் கொடுத்துட்டு 19லேருந்து 24 வரைக்கும் எதுவுமே விடாது. 19 to 20, 24, 20, 21, 22, 23, 24 எதுவுமே விடாத அதுலேருந்து வரும்.
ஜென்ரல் கேட்டஸ் ஆஃப் வினியோக்கின் பொதுவான சிறப்பியல்கள் அண்ட் ஹோம்ஸ் டபுள் லேயர் கண்டிப்பாக வரும். ஏட்ரோஃபோரிசிஸ் வேறு எதுவுமே இந்த 10th லெசன் நம்ப முடியாது, புக்கின் நிறைய கேட்பாங்க. பட் இதையாவது பார்த்துருப்போம் கடைசிக்கு. யூனிட் 11 பார்த்தீங்களா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ விக்டர்மேயர் லூகாஸு டேரக்ட் 5 மார்க்கு. ஃபீனால்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. டவுஸ் குமைன் ஷார்டன் மாமன் கோல்ஸ் கப்ளிங் முடிஞ்சால் யூசஸ் ஆஃப் டைத்தல் ஈத்தர் யூசஸ் ஆஃப் ஃபீனால் யூசஸ் ஆஃப் கிளிசரால் கண்டிப்பாக ஒரு யூசஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது தம்பி, பார்த்து வச்சுக்க. டெஸ்ட் ஃபார் ஃபீனாலும் முடிஞ்சால் பார்த்துரு. யூசஸ் படிக்கிறது என்ன இருக்குது, எதுக்கு பயன்படுது தானே பார்த்துரு. அடுத்து யூனிட் 12 ஆல்டால் கண்டென்சேஷன் கேனிசாரோ ரெடியூசிவ் ஃபார்மிகேஷன் டேரக்ட் 5 மார்க்கு. ரோஸ்மந்த் ரிடக்ஷன் யூரோட்ரோஃபின் ஸ்ட்ரக்சரு யூசஸ் யூரோட்ரோஃபினோட எல்லாமே பார்த்துரு. பென்சாயின் பெர்கின்ஸ் நனவங்கள் மேலச்சட் கிரீன் டை இந்த 4 சமன்பாடே பார்த்துரு. வாட் இஸ் ஃபார்முலின் அண்ட் யூசஸ் HVZ ரியாக்ஷன் டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே எவனாலையும் கம்மி பண்ண முடியாது. ஏன்னா இந்த லெசனில் டேஞ்சரான லெசன். யூனிட் 13 இது டேரக்ட் 5 மார்க்கு. 8th ஃபஸ்ட் ஒன் படிச்சிரு கண்டிப்பாக வரும். 2வது கொஸ்டின் நைட்ரோஃபார்ம் அசேஃபார்ம் நல்லா பார்த்துப்போ ரிப்பீட் ஆயிருக்கு. 6வதுல ஒரு 5 நேமிங் ரியாக்ஷன் இருக்குது. என்னென்ன மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், கார்பலமைன், கோம்பெக்ஸ், கெபரியால் தேலமைடு, டயோட்டசேஷன். இது படிக்க மாட்டியா? 5 நேமிங் வேறு எதுவுமே நான் கொடுக்கல பாரு. ஓகே யூனிட் 14 வா. யூனிட் 14 வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லாமே குட்டி குட்டியாக மினி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம். இதையாவது ஒழுக்கமாக படிங்க. கன்ஃபார்மாக யூனிட் 4 நீங்கள் மினி மெட்டீரியல் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி மினி மெட்டீரியல் அடிங்க, நம்ம சேனலோட வரும். நீங்கள் அதை PDF கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ யூனிட் 14 நீங்கள் புக் பேக்கில் என்ன கேட்பானே தெரியாது, அதனால தான் இவ்வளோ கொடுத்துருக்கேன். ஆனால் தியரி படிச்சிரு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எம்பிஎம்எஸ் பார்த்துரு. அது 3 மார்க்கில் கேட்பாங்க. யூனிட் 15 அப்படி தான், எது கேட்பானே தெரியாது. ஆனால் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க் வரும். 5 மார்க்லையுமே ஏபின்னு போட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் யூனிட் 14 விட்டுட்டு போயிடாத. ரொம்ப சிம்பிளான லெசன். அண்ட் புக் இன்னும் இது பார்த்துட்டு தயவு செய்து இந்த 3 எழுதி பார்த்துரு. ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லி விட்டுறாத. சரி, பியூனா எண்ணுக்கு பியூனா எஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? கோபாலிமர். ரைட் நோட் ஆன் கோபாலிமர் கேட்டனாலும் இந்த ஆன்சர் தான். சரியா? ஓகேவா? கோபாலிமர்னு புக் பேக்கில் இருக்குது, அதனால சொன்னேன். அவ்வளோதான்ப்பா. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்க்க வேண்டாம், ஐடென்டிஃபை ABC பார்க்க வேண்டாம். இதையாவது பார்த்தீங்கன்னா 55 மார்க் 60 மார்க் எடுத்துடலாம். பட் 55 நான் ஏன் கம்மியாக சொல்ல, ஒருவேளை கொஸ்டின் ட்விஸ்ட் ஆச்சுன்னா கூட 55 எடுத்துடலாம். நான் சொன்ன யூனிட்டு சில பசங்க படிச்சிங்கன்னா 40 மார்க்காவது எடுக்கலாம். அண்ட் டேரக்ட் 5 மார்க் ட்ரை பண்ணுங்களேன். 14, 15 லெசனில் 11, 12, 13 டேரக்ட் 5 மார்க் என்ன, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அமீன். அப்புறம் வேறு என்ன இருக்குது, விக்டர்மேயர் லூகாஸு, அப்புறம் ஆல்டால் கண்டென்சேஷன், கன்னிசாரோ, ரெடியூசஸ் ஃபார்மிக் ஆசிட், இதெல்லாம் டேரக்ட் 5 மார்க்கு. அது மட்டுமாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. ரொம்ப முடியாத பசங்க. எனிவே நான் எல்லாமே இங்கே கொடுத்துட்டேன். இதையாவது ஒழுக்கமாக படிங்க கன்ஃபார்மாக. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வர்றேன். அது என்ன வீடியோ அப்படிங்கிறது இப்போ சொல்ல விரும்பல. நீங்கள் படிங்க, டிஸ்டர்ப் ஆகுவீங்க. ஒரு 3 hours 2 hours வந்துடும் அந்த வீடியோ. அண்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கம்பல்சரி வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதுவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ப்ராப்ளம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவுமே உங்களுக்கு 1 hour 1.5 hours நான் போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.